நாள் வேற நெருங்கிட்டே வருது. இன்னும் நம்ம கிஃப்ட் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையே, என்ன பண்ணலாம்? பேசாம இதை வாங்கி கொடுத்துட்டா என்ன? இல்ல சரிப்பட்டு வராது. பேசாம அதை வாங்கி கொடுத்துட்டா என்ன? அதுவும் சரிப்பட்டு வராது. பேசாம நம்மளே பண்ணிட்டா என்னன்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து எட்ரா அந்த ஆயுதத்தை அப்படின்னு சொல்லி கத்து வச்சு இந்த மொத்த வித்தையும் இறக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு பக்கம் வரையும், அது ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிச்சு. இப்படியே போனா வந்து இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் கூட கிஃப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ஆர்டிஸ்ட் கடைக்கு கிளம்பி போய் அந்த அண்ணா கிட்ட போய் சிறப்பா பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த அண்ணனும் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதுக்குன்னா ரீசெண்டா எங்களோட ஆனிவர்சரி போச்சு, அதுக்கு என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்றதுக்காக தாங்க போயிருந்தேன். என் பையனோட போட்டோ வரையும் போது ஏல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லி மனசுல தோணினாலும் என் போட்டோவை வரையும் போது மைல்டா ஒரு டவுட் வந்துச்சு. என் ஹஸ்பண்டோட போட்டோவை வரையும் போது கன்ஃபார்மே பண்ணிட்டு இது சைனாக்கார மூஞ்சி மாதிரி வரைய ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்றது, வாங்கினது வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு கண்ணை மூடுங்கன்னு சொல்ல அவரும் கண்ணை மூடிட்டு என்னன்னு சொல்லி கேட்க நான் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நம்ம தான் அங்க அப்படின்னு சொன்னா நம்மளா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஒரே அசிங்கமா போச்சு, குமார் மூமெண்ட் ஆகி போச்சுங்க. இதாங்க ஃபைனல் அவுட்புட். இதுல யாரோட மூஞ்சி கொஞ்சமா சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அதே மாதிரி இது எந்த வருஷம் ஆனிவர்சரியா இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க.